சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்தியன் ஆயில் எரிபொருள் நிலையங்களில் ரஷ்ய கச்சா எண்ணெய் கொள்முதல் என்பது கடந்த ஒரு வாரமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக ராய்டர்ஸ் நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. ரஷ்யா வழங்கி வந்த எண்ணெய் தள்ளுபடிகள் குறைந்ததும் உக்ரைனில் ரஷ்யாவின் போர் நடவடிக்கைகளுக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று இந்தியாவை எச்சரித்ததுதான் இதற்கு காரணம் என்று ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் நியூஸ் வெளியிட்டிருக்கிறார்கள். உலகின் 3வது பெரிய எண்ணெய் இறக்குமதியாளரான இந்தியா ரஷ்யாவிலிருந்து கடல் வழியாக இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயை அதிகம் வாங்கும் ஒரு நாடு. ரஷ்யாவின் முக்கிய வருவாய்க்கான ஆதாரமாக இது விளங்குகிறது. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் மற்றும் மங்களூரு ரிஃபைனரி பெட்ரோ கெமிக்கல் லிமிடெட் போன்ற இந்தியாவின் அரசுக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் கடந்த ஒரு வாரமாகவே ரஷ்ய கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்யவில்லை. இந்த நிறுவனங்கள் வழக்கமாக ரஷ்ய எண்ணெயை டெலிவரி அடிப்படையில் வாங்கி வருகின்றன. தற்போது மத்திய கிழக்கு நாடுகளின் மின் பொருட்களான அபுதாபியின் முர்ஃபான் கச்சா எண்ணெய் மற்றும் மேற்காப்பிரிக்க நாடுகளின் எண்ணெய் போன்ற மாற்று வகைகளை சந்தையிலிருந்து பெற்று வருகின்றன. தனியார் எண்ணெய் நிறுவனங்களான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் நயாரா எனர்ஜி ஆகியவை ரஷ்யாவுடன் வருடாந்திர ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளன. மேலும் இந்தியாவில் ரஷ்ய எண்ணெயை அதிகம் வாங்குபவர்களாகவும் இவர்கள்தான் திகழ்கிறார்கள். ரஷ்ய எரிசக்தி நிறுவனமான ரோஸ்நெஃப்ட் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஜூலை 14ஆம் தேதி அன்று ரஷ்யா உக்ரைனுடன் அமைதி ஒப்பந்தத்தை எட்டவில்லை என்றால் ரஷ்ய எண்ணெயை வாங்கும் நாடுகளுக்கு 100% இறக்குமதி வரிகள் விதிக்கப்படும் என்று அதிபர் டிரம்ப் எச்சரித்திருந்தார். 2022ஆம் ஆண்டு மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்த பிறகு ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதில் தள்ளுபடிகள் கணிசமாக குறைந்துள்ளன. ரஷ்ய எண்ணெய்க்கான அந்த ஏற்றுமதி குறைவு மற்றும் நிலையான தேவை போன்ற காரணிகளால் இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ரஷ்ய கச்சா எண்ணெயிலிருந்து விலகி செல்ல தொடங்கியுள்ளன. தற்போது டிரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை காரணமாக இந்தியன் ஆயில் எரிபொருள் நிலையங்களில் ரஷ்ய கச்சா எண்ணெய் கொள்முதல் கடந்த ஒரு வாரமாகவே நிறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆகஸ்ட் 1 முதல் இந்தியாவிற்கு எதிராக வர்த்தக வரி விதிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். ஆனால் இந்தியா இதற்கு பதிலடி வரிகள் எதையும் விதிக்காது. இந்தியா இப்போதைக்கு வலுவான பதிலடி எதையும் கொடுக்காது என்று டெல்லி தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஒரு வாரமாகவே இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்காமல் இருப்பதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட டிரம்ப் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதை தவிர்த்து வருகிறது என்றுதான் கண்டிப்பாக டிரம்ப் சொல்வார். ஏனென்றால் அதற்காகத்தான் டிரம்ப் இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார். Subscribe to One India and never miss an update. ஆடி சேலு வந்தாச்சுங்க. ஆடி சேலு தள்ளுபடி. ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண are you ready? ஆடி சேலு தள்ளுபடி. ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண are you ready? சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.